வெல்கம் டு கமல் காவி vlogs. மேரி Merry கிறிஸ்மஸ். Christmas. இது எங்க அம்மா, இது காவியா. வாங்க இன்னைக்கு கேக் பண்ண போறோம். இன்னைக்கு நாங்க கேக் பண்ண போறோம். கேக் பண்ணி நாங்க சாப்பிடுவோம். இன்னைக்கு கிறிஸ்மஸ் இன்னைக்கு ஏதாவது வெளியே போலான்னு பிளான் இருந்துச்சு. ஏன்னா வெளியே போக முடியல. இன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் கேக் பண்ணலான்னு ஒரு ஐடியா. இங்க பாருங்க எல்லா பொருளுமே ரெடியா இருக்கு. எங்க அம்மா தான் பண்ண போறாங்க இன்னைக்கு. காவியா அதுக்கு கூட ஹெல்ப் பண்ண போறாங்க. பாருங்க இன்னும் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. இருங்க இதோட ஒரு சினிமேட்டிக் ஷாட் பாத்துக்கலாம். அந்த பக்கம் அவங்க கேக் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கும் இதே பாருங்க பாக்குறதுக்கு இப்பயே அது என்ன அழகான இங்க பாருங்க குழம்பு கரண்டியில போட்டுக்கிறாங்க. அப்பள கரண்டி. ஏன்னா இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. அப்படியே இந்த ஒவ்வொரு கலரும் பார்த்தா சென்டர் கிளாஸ் உள்ள இருக்கிற மாதிரியே இருக்குது. எனக்கு என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இங்க பாருங்க வெங்காய பக்கோடா. இந்த பக்கம் வெங்காய பக்கோடா ஆயிட்டு இருக்குது. மிக்ஸ் வெங்காய பக்கோடா. வெங்காய பக்கோடாவும் ஆயிட்டு இருக்கு. எனக்கு வேற பசிக்குது. இவங்க பண்றது பார்த்தாலே எனக்கு பசிக்குது. அதுக்கு முன்ன நம்ம இவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டுடலாம். இவங்களுக்கு சாப்பாடு போடுறது ரொம்ப முக்கியம். அப்பதான் அவங்களும் ஹெல்த்தியா வளருவாங்க நல்லா. இப்ப நான் என் கையில ஃபுட் எடுத்துக்கிட்டேன். அந்த ஃபுட் எடுத்தனால இப்ப இவங்கெல்லாம் இங்க வந்துட்டாங்க. இதனாலதான் இவங்கள வாட்டர் டாக்னு சொல்றது. இவங்க நம்ம ஃபேஸ் இவங்களுக்கு ஞாபகமா இருக்கும். நம்ம போட்ட சாப்பாடு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் இவங்க வாட்டர் டாக்னு சொல்லுவாங்க. இவங்கள ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா அதே அங்க இன்னொன்னு இருக்கு பாருங்க. இந்த இது எலிகேட்டர் கார். இவன் தான் கடிச்சிருவான். அன்னைக்கு எனக்கு கடிச்சிருப்பா தப்பிச்சுக்கிட்டேன்னா. அந்த வீடியோ ஷூட் ஆயிருக்குது. ஏன்னா அது எடிட் போயிருக்குது. அது எடிட் ஆன பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. அதுல உங்களுக்கு தெரியாது எப்படி எனக்கு கடிக்க வந்துச்சுன்னா. பாருங்க எங்க அம்மா கேக் பண்றதோட போனு தான் முக்கியம். போன் ஓட்டிட்டு இருக்காங்க பாருங்க. இப்ப எக் எடுத்துட்டு போய் உங்களுக்கு கொடுத்துட்டு பாருங்க எல்லாம் மிக்சிங் ஆகுது. கிட்ட போய் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும் அது எப்படி ஆயிட்டு இருக்குன்னு. பட்டர் கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் வந்து எடுத்ததுனால கொஞ்சம் டைட்டாக இருக்குது. பட்டர் இதாக இருக்குது. டைட்டாக இருக்குது. பட்டர் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நாங்கள் என்றைக்குமே ஒயிட் சுகர் யூஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுவோம். அதான் ஹெல்தின்னு எங்கள் வீட்டுக்கு வந்த புது மேடம் சொன்னதுனால நாங்கள் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பட்டர் வந்து எங்கள் அம்மா ஃப்ரிட்ஜில் போட்டதுனால ரொம்ப ஹார்டாக இருக்குது. மாங்கலாம் இப்படி தான் அது மெல்ட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அது மெல்ட் ஆனது நல்லா க்ரீமியாக அழகாக வரும். அது சூப்பராக இருக்கும் பார்க்க. பாருங்க நான் சொன்னல உங்களுக்கு இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த ஒவ்வொரு கலரும் அப்படியே செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு அழகாக. அது கேக்கில் அப்படியே நம்ம சாப்பிட்றோம் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் எத்தனை வருஷமாக கேக் பண்ணுறீங்க? இங்கே பாருங்க எத்தனை வருஷம் இருக்குது கேக். இது பாருங்க எனக்கு விவரம் எங்கள் அம்மா சொல்கிறது என்னென்னா எனக்கு நான் விவரம் தெரிஞ்சு எனக்கு 10 வருஷம் ஆகுது இல்லைம்மா. நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் கேட்கும். அந்த கேக்கு அந்த கிறிஸ்மஸ் டைமில் ஆகிற ஃபீலே வேறு. ஏன்னா அந்த கேக்கு ஒரு வாரத்துக்கு எங்கள் வீட்டுக்கு ஓடும். அப்புறம் ஏன்னா அந்த குவான்டிட்டி ஜாஸ்தியாக தான் நம்ம பண்ணுறோம். எத்தனை பேருக்கு ஆகுது? ஒரு 3 கேக் ஆகுது. இந்த சைஸில் 3 கேக் ஆல்மோஸ்ட் ஒரு 20 பேர் சாப்பிட்லாம். கட் கூட சின்ன பீஸ் தான் பண்ணுவோம். அது கேக் ஆன பிறகு இன்னும் வெளியே வெங்காய பக்கோடா எல்லாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஏன்னா இந்த வ்ளாகிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இப்படி வீடியோ எடுத்துகிட்டே இருந்தால் கை நம்மளுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருது ஒரு டைம்க்கு அப்புறம். பட்டர் கொஞ்சம் கொஞ்சம் மெல்ட் ஆகுது. அதுவும் பாருங்க
கேரமல். இதில் மிக்ஸ் பண்ணி அது சூடாகிறதுனால இன்னும் சீக்கிரம் பட்டர் மெல்ட் ஆயிரும். இன்னும் ட்ரை ஃப்ரூட்ஸ் இது மேலும் போகிறதுக்கு தனியாக ட்ரை ஃப்ரூட்ஸில் இருக்குது. பட்டர் மெல்ட் ஆகுறது உங்களுக்கு ஃபீல் அப்படி உங்களுக்கு தெரியும் பாருங்க. பட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டு இருக்கு. மஷினில் பண்ணாமல் நம்ம கரண்டியில் பண்ணிட்டு அந்த மஷின் வச்சுக்கலாம். எங்ககிட்ட மஷின் இருந்துச்சுன்னா அந்த மஷின் நாங்கள் வீடு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ அந்த மஷின் காணாமல் போயிடுச்சு. எங்கே போச்சுன்னு தெரியல. அது எங்கள் அப்பா தான் தெரியும். என்றைக்குமே எங்கள் அம்மா நீங்கள் வ்ளாகில் பார்த்துக்க மாட்டீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு லீவே இருக்காது. ரொம்ப ரேராக தான் லீவ் இருக்கும். அதனால் நீங்கள் எப்படியே பிடிச்சி உட்காரத்துக்கிறோம். எங்கள் அம்மா ஆஃபீஸில் ஏமாத்திட்டு வந்துருக்குது. நீங்கள் லீவ் போட்டுருக்குது எனக்காக. ஏம்மா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்கள். கிறிஸ்மஸ்ன்னு லீவ் வாங்கிட்டேன்னு போய் சொல்லுது. ஏன்னா கதையே வேறு. அது நாங்கள் இன்னொரு வ்ளாகில் சொல்கிறோம். எங்கள் அம்மா எப்போ லீவ் போட்டுருந்தோம் பாருங்கள். எவ்வளோ நல்லா அழகாக மெல்ட் ஆகிருக்குது. ஏன்னா நான் வெளியே போய் பார்க்கல வெளியே என்ன ஆகிட்டு இருக்குன்னு. பாருங்க இன்னொரு ரூமில் சின்ராஸ் படுத்துருக்காரு. இவரு தான் அழகே. பாவம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இந்த போண்டா அவன் எப்போ பார்த்தாலும் இவனுக்கு இதே தான் வேலை. ஏதாச்சும் ஒரு வம்பு பண்ணிட்டு வந்து அடிபட்டுக்கிட்டு படுத்துக்கிறது. ஆனால் என்ன தான் இருந்தாலும் என் அழகு சுந்தரேன். சிக்கன் அண்ணாக்கு குட் பாய். எல்லா வேலையும் தெரியும் இவனுக்கு. இவனுக்கு நான் பெட்டு போட்டு வச்சேன்னா இவன் பறச்சு வச்சிருவான் அந்த பெட்டு. அவங்க வந்துட்டான். வாங்க இவர் நம்ம கூட்டிகிட்டு போகலாம் அந்த ரூமுக்கு. ஆச்சுன்றாச்சு. இவன் தான் என்னோட அழகு பாய். இவன் தான் எல்லாமே. ஏன்னா இவனை தான் நான் குட்டியிலேருந்து வளர்த்திட்டு இருக்கிறேன். இவங்க அம்மா வந்து ஒரு 6 மந்த்ல தான் வந்துச்சு என்கிட்ட. என்ன இவனா சின்ன இவன் பிறந்ததுதான் நான் வளர்த்திட்டு இருக்கிறேன். சோறுனானு வழிடுவாங்க 2 பேரும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஐயோ இங்க பாருங்க. பாத்தீங்களா நீங்க யாராவது பாத்தீங்களா 20 வருஷமா எங்க அம்மா கேக் பண்றது. நான் பார்த்த வரைக்கும் நான் சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா பண்ணிட்டு இருக்குது. ஏன்னா இங்க பார்த்து திருட்டுத்தனமா இங்க ஒரு சைடு யூடியூப் ஓடுது. ஏங்க உங்களுக்கு காமிக்கிறேன். உங்க போன் இங்க பாருங்க. 20 வருஷமா பாக்குற கேக்காலு பண்ற கேக்காலு பாருங்க. யூடியூப்ல வீடியோ போயிட்டு இருக்குது. அது நான் கரெக்டா அந்த அங்கிருந்து வந்த உடனே மறந்துடுச்சு. ஏன் எல்லாம் மறந்துட்டீங்களா? என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. போய் என்ன அப்பயும் எங்க அம்மாக்கு எல்லாமே தெரியும். கரண்டி வச்சு பண்றேன்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு தொலைஞ்சு போச்சு. ஆனாலும் நீங்க மஷின் வச்சீங்கன்னா இன்னும் நல்லா பஃபாட்டும் மேல வரி வந்துடும். அது ஒரு ஃபார்ம் மாரி ஆகி. ஆனா இப்ப இருக்கிறத வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பாருங்க எவ்வளவு அழகா வருது. அது மிக்ஸா அந்த வெனிலா எசன்ஸ் சாக்லேட் எல்லாமே இப்படி மிக்ஸா பாருங்க எவ்வளவு அழகா வருதுன்னு. இன்னும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அது எனக்கு இந்த ஃப்ரூட் பார்க்கறது தான் ரொம்ப அழகா இருக்குதுங்க பாருங்க. ஒருத்தர் கேக் சாப்பிட்றதுக்குன்னு வந்திருக்காரு. வணக்கம். இவரு தான் மொத கேக்கு. அது நாக்கெல்லாம் முன்னே வெளியே வச்சுக்கிட்டாரு பாருங்க. வீட்டுல இப்ப எனக்கு நைட் சாப்பிடலான்னு ஃபீல் ஆச்சுன்னா நான் யோசிச்சேன்னா எனக்கு சாப்பிடலான்னு நான் வந்த உடனே நான் ஏதாச்சும் லைட்டா சிப்ஸ் பேக்கெட் லைட்டா சவுண்ட் வந்தாலே போதும். இந்தா ஆக்டிவா வந்து நிப்பாரு. சின்ராசு நீதானே வருங்க. அப்பதுக்கு எப்பயும் ஆக்டிவா வந்துருவாரு. பாத்தீங்களா தூக்கிட்டு பாருங்க எவ்வளவு வேகமா ஓடுதுன்னு. அது பகோடா சொல்றதுக்கு கரண்டி மாத்தி யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்னது போட்டு என்ன பண்றாங்கன்னு. நல்லா கேக் வந்து நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு நான் நிம்மதிப்பா. இப்ப பாருங்க வெளியே போய் காவி எடுத்துட்டு வாங்கிட்டு உள்ள வந்துட்டான். டேய் திட்டு வாங்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஜஸ்ட் இப்போ திட்டு வாங்கிட்டே வரான் உள்ள. எங்க கேக்கு ஐடியா பாருங்க.
இங்க வாய வச்சுக்கிட்டா நம்ம சாப்பாடு தந்தோம்னு அர்த்தம். நம்ம இதுக்கு டெய்லித்து வேலை இவருக்கு. இப்ப அம்மா மேதா போட போறாங்க. மேதா போட்ட பிறகு அது இன்னும் நல்ல நீங்க மேதா போட்ட பிறகு அதுல சோடாவும் போடணும் இல்லமா? மேதா சோடா போட்டீங்கன்னா அது இன்னும் நல்லா ஃபிளஃபியா ஆகும், அழகா இருக்கும். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இது நீங்க இவ்வளவு இந்த மேதா போடுற வரையும் ஓகே தானே. இதுக்கப்புறம் என்னன்னா இது நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் கண்டினியூவா. அதுல கொஞ்சம் கூட அதுல தானா இப்படி புருட்டு பிடிக்க கூடாது. அப்பதான் அது கரெக்டா உங்களோட கேக் கரெக்டா வரும், சாஃப்டா. இல்லைன்னா அது நீங்க சாப்பிடும் போது ஒரு மாவு மாதிரி அந்த இடம் வேகாது. இப்பயே பசியில எடுத்துக்கிச்சு. வாங்க நம்ம வெளியே போய் பார்க்கலாம் என்ன ரெடியா இருக்குன்னு. வாவ், சூப்பரா இருக்குது. வாசனையே வந்துருச்சு எனக்கு, இப்பயே மூக்குல ஏறுது. இது கூட சூப்பரா இருக்குது. நான் இப்பதான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், நீங்க பாத்துருப்பீங்க. செம்மையா இருக்குது. பஸ் நான் இனிமேல் டேஸ்டா இது பண்ணணும். பாருங்க கட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுல நம்ம கேக் மட்டும் தான் ஃபில் பண்ணணும். இப்ப நம்ம இதுல பேட்டர் ஊத்தணும். எல்லாம் பெட்டே அப்படியே எல்லாம் இதா இருக்குது, எல்லாம் ஃபுல்லா பொருளா. இதெல்லாம் நம்ம கிளீனும் பண்ணணும். பாருங்க இதுல ட்ரை ஃப்ரூட்ஸ் போடுறோம். இதுல என்ன மிக்சிங்கா இருக்குமா? என்ன மிக்சிங்கா இருக்கு? இல்ல மேதா மிக்சிங்கா? ட்ரை ஃப்ரூட்லயும் நீங்க மேதா மிக்ஸ் பண்ணணும். அப்பதான் அதோட டேஸ்ட் வருமாமா, கிறிஸ்பியா வருமா. நல்லா நீங்க பீட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வரும். அப்பதான் அது அதோட டேஸ்டும் நல்லா இருக்கும். இடம் பண்ணிட்டாங்க, எனக்கு கூட்டிடுவாங்க பாருங்க அழகா. சூப்பர். குச்சிக்கோமா பேட்டர் எல்லாம் இதுல போட்டு வச்சுங்க பாருங்க. முதல்ல நீங்க பட்டர் பேப்பர் போட்டு இது போடணும். வீட்டுல நீங்க பண்ணாதான் இவ்வளவு ட்ரை ஃப்ரூட்ஸ் போட முடியும் நம்ம சொல்றாங்க. பாருங்க இது பண்றதுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னா எவ்வளவு செலவாயிருக்கும்? 2000ல எத்தனை பேர் சாப்பிடலாம்? 3 கேக் ஆயிரும். ஒரு 20-25 பேர் சாப்பிடலாமா? 20-25 பீப்புள்ஸ் நிம்மதியா நல்லா சாப்பிடலாம். நல்லா ஃபுல்லி ட்ரை ஃப்ரூட்ஸ்ல ஃபில் ஆகி. பாருங்க நீங்க வெளியில இருந்து வாங்கலாம் 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு பிளம் கேக்கு. ஏன்னா அதோட டேஸ்ட் நல்லா இருக்காது. வீட்டுல பண்ற டேஸ்ட் வேற தண்ணிக்குமே. இப்ப நம்ம இது மைக்ரோவன்ல வைக்கலாம் பேக்கிங்க்கு. கேக் ரெடி ஆக போகுது. அடுத்தது எங்க அம்மா சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு. இங்க பாருங்கதா. இப்ப நமக் பாரு என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்நாக்ஸ். நம்ம டீ கூட சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இங்க பக்கோடாவும் ரெடி ஆயிடுச்சு. பலகாரம் எல்லாமே ரெடி. இப்ப நமக் பாருங்க. இந்த vlog இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஆயிருன்னு நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா என்ஜாய் பண்ணுவீங்க. பார்க்கலனாலும் பாத்துருங்க. பாருங்க மேதா மாவுல அஜ்வைன் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? ஓமம் அப்படின்னு எங்க அம்மா சொல்லுது. அதெல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணி அப்புறம் அதை நல்லா மேரினேட் பண்ணணும். கரெக்டாக தண்ணி ஊற்றி அதை நல்லா சாஃப்ட் பண்ணி அதை நல்லா கட்டிங் பண்ண பிறகு அது எண்ணெயில் பொரிக்கணும். அதுக்கப்புறம் அது நமக்கு ஆயிடும். பாருங்க சால்ட்டு. இதோட வாசனையே செம்மையா இருக்கு. இப்பயே இது நீங்க போட்டீங்கன்னா வாசனை செம்மையா இருக்கும். இப்போ பலகாரம் ரெடி. இப்போ அடுத்தது மேகியும் ஆயிட்டு இருக்குது கிச்சன்ல. மாவு பிணைஞ்ச பிறகு மாவு இப்படி ஆயிரு பாருங்க. இப்படி ஆகுன பிறகு இது கொஞ்ச நேரம் இப்படி விட்டுறணும். நம்ம இது விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கட்டிங் ப்ராசஸ்க்கு போகலாம். இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டு நம்ம போடுறோங்க. இது கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு இது மூடி இப்படி வச்சிடணும். சாஃப்டா இருக்கும். கேக் ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு. செம்ம சூடா இருக்குது. தொட்டுட்டேன். இப்ப அம்மா இந்த கேக் கட் பண்ணி இதுல வைப்பாங்க பாருங்க பிளேட்ல.
இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு இங்கேயே எண்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ரவுண்ட் கேக்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த வீடியோ ரொம்ப பெருசானதுனால நம்மளால ஷூட் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் நான் இன்னைக்கே அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு நான் போட போறேன், இன்னைக்கே கிறிஸ்மஸ்னால. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். பாய் பாய்.